எஸ்பெஷலி நடிகர்கிட்ட போயிட்டு சினிமா நடிச்சிட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு எதுக்கு அரசியலுக்கு வர்றேன்னு கேட்குற மாதிரி அபத்தம் கிடையாது அந்த கேள்வி மாதிரி. ஆனாலும் அது ஒரு ரொம்ப குறைவான பேர் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடுக்கு அதுக்கு ஒரு லெகசி இருக்குங்கிறதுனால அதை கேட்கப்படுகிறது. பட் அதையும் தாண்டி சோஷியலாக ஒரு சமூகத்திற்காக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது செய்ய ஆரம்பிச்சிட்டா இவருடைய நோக்கம், என்னோட கேள்வி அதுதான், நோக்கம் அப்படிங்க கற்பிக்கப்படும். சரி, அரசியலுக்கு வர்றதுக்காக ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே ஈஸியாக ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் பொழுது அவர் வருவாரா வரமாட்டாராங்கிறது இல்லை என்னோட கேள்வி. இதை எப்படி எதிர்கொள்றீங்க நீங்களா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அரசியலுக்கு ஏன் அவங்க வரலை அப்படின்றது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட பதில் நினைக்கிறேன். தனிப்பட்ட புரிதல், தனிப்பட்ட பதில். அதுதான். அதுக்கு அண்ணா என்ன பதில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்று இல்லை. ஆனால் அதுக்கான அடித்தளம் தான் அகரம் அப்படின்னு பார்க்கறது ஒரு அபதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அது அபதம்னு நினைக்கிறேன்னா, இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஏதோ ஒரு எனக்கு ஒரு அன்பு கிடைச்சிருக்கு, அதுலேருந்து நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற அந்த 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 நிலையை எல்லா இடத்துலையுமே 15 வருஷமாவோ 20 வருஷமாகவும் ஆரம்பிச்ச நாள்லேருந்து அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அதுதான் தொடக்கம். இது தொடர்ச்சியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருமே கொடுத்தாங்க, அதனால இது தொடர்ச்சியாக வளர்ந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இதை வந்து இன்னைக்கு ஓகே வளர்ந்துச்சு, இது இந்த இடத்துல வந்து நிற்கிது, இன்னும் தேவை இருக்குது, தேவைக்கு எல்லாருமே வாங்க கை கொடுங்க, நம்ம ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்வோம் அப்படின்னு நம்ம பேசுகிற இடமா இருக்கே தவிர இதை வந்து அடித்தளமாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். பட் அது நம்ம கடந்து தான் போக வேண்டியிருக்கும். பதில் நோக்கமாக தான் இல்லை, நம்ம கடந்து தான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு பதில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசும்போது டீட்டெயிலாக கேட்டுக்கலாம்.